தெரிஞ்ச விஷயம் தானே. வாழ்க்கையில பிரச்சனை சொல்லிட்டாலாம் வராது. எப்படி வேணா வரலாம், எந்த நேரத்துக்கு வேணா வரலாம். நம்ம மட்டும் ப்ரிப்பேர்டா ஆயிக்கணும். சோ இது குக்கிங் வித்தவுட் கேஸ், வித்தவுட் எல்பிஜியே எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஆக்சுவலி. நிச்சயமா ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஸோ சேலஞ்சஸ்ன்னு இருக்கும்போது சிலது ஜாலியான சேலஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில தான் இதை நான் வச்சிருக்கேன். நிச்சயமாவே எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருக்கு. கண்டிப்பா சேலஞ்சிங். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், அது ஸ்கூல் போற பசங்களை வச்சுட்டு காலையில பேக் பண்ணி கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கணும். அப்படியெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பா சேலஞ்சிங் தான். ஸோ இண்டக்ஷன் இருக்கும்போது பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலாவே குக்கிங் கேஸ்ல பண்றோம்னாக்கா கூட அடுத்தது என்ன ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு நம்ம டைமோட லஞ்ச் பேக் பண்ணோம்னாக்கா பயங்கரமான நமக்கு வந்து அந்த இது வந்து என்ன சொல்றது, ஹைலி மைண்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி, ஹைலி காக்னிட்டிவ், அந்த மைண்டு கண்ணு கை கோஆர்டினேஷன் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ லைக் சைக்காலஜிக்கலி இது வந்து ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் ஆக்டிவிட்டி. அதனாலதான் வந்து எவ்வளவு ஏஜ் ஆயிட்டா, நமக்கு வந்து 100 வயசு ஆயிட்டா கூட அட்லீஸ்ட் ஒன் மீல் வந்து நம்மளா சமைக்கணும். ஸோ நம்ம இப்போ இது கட் பண்றோம், இது ஃபர்ஸ்ட் மிக்சியில போடுறோம், அந்த நேரத்துக்கு தாளிக்கிறோம், அந்த நேரத்துக்கு இது குக்கர்ல போட்டு எடுத்துக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்லி இண்டக்ஷன் மேல டிபெண்ட்னால ஸோ நான் கொஞ்சம் அடுத்த நாளைக்கான குக்கிங் கூட நான் இப்பயே பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அந்த குக்கர்ன்ற அந்த கிரைண்டர் பாத்தீங்களா, மா இங்க குக்கர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கிரைண்டர்ல இருக்கிற உளுந்த மாவு ஃபுல் சிந்திருச்சு நாலா பக்கம். சரி, அதை வந்து பொறுமையா ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது கிளீனிங் பண்ணலாம். கிளீனிங் ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்தது அரைக்கிற வேலை பார்த்தேன். ஸோ குக்கர்ல போடுற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சனா சாட், ஸ்வீட் பொட்டாட்டோ, அப்புறம் இந்த கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரெண்டுமே ஒன்னுத்துக்கு ஸ்டீமிங், ஒன்னுத்துக்கு வந்து ப்ரெஷர் குக்கிங் தேவை. ஸோ இதெல்லாம் வேக வச்சு ஸ்டீம் பண்ணி காலா சனா, பிளாக் சனா அண்ட் ஸ்வீட் பொட்டாட்டோ இது வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இது வந்து நாளைக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ நாளைக்கு வேற சமையல் இருக்கிறதுனால இந்த டைம் நமக்கு வந்து மிச்சம். ஸோ இப்படி எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணி ஸோ அதுக்கு நடுவில் இது வேற ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து நிறைய மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ற பிளான். எனக்கு மாவு இருந்தா டென்ஷனே இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேஸ் இல்லாம எனக்கு இது மாவு மேல நான் ரொம்பவே டிபெண்டா இருக்கேன். ஸோ கையை நல்லா வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஃபென்டாஸ்டிக் குவாலிட்டி. இது வந்து உரத்தால் நமக்கு வந்து பாருங்க என்ன மாதிரி ஃபோமி டெக்ஸ்டர், அவ்வளோ லைட்டா பொசு பொசுன்னு அப்படியே விப்ட் கிரீம் மாதிரி இருக்கு. ஸோ இட்லி செம்மையா வந்துச்சு. ஸோ இன்னைக்கான லஞ்ச் வந்து மோர் குழம்பு பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெங்காயம் போட்டு பிளேன் மோர் குழம்பு, காயெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி ஒரு மாதிரி த்ரில்லிங்கா அட்வென்ச்சரஸா இருக்கு எனக்கு இந்த சமையல். இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு கேஸ் வந்துட போகுது, அப்புறம் யூஸ்வல் தான். பட் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு மாதிரி நிஜமாவே ஃபன்னா இருக்கு. ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சலி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, நிஜமா சொல்றேன். ஒரு கிரைசிஸ்ல நம்ம சமைக்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ மோர் குழம்பு வந்து இன்னைக்கு காயெல்லாம் போடல. அது அவ்வளோ நம்ம வீட்டில் வந்து டாப் இல்ல குழம்பு, டாப் ப்ரெஃபர்டு, டாப் மோஸ்ட்னாக்கா குழம்பு வந்து மோர் குழம்பு தான். பாத்தீங்கன்னா லிட்ரலி நான் 2 மினிட்ஸ்ல சமைச்சிருவேன். டைம் சேவிங். அதே மாதிரி இது ஹெல்தியும். இன்னொன்னு என்னன்னா நம்ம சூடு பண்ணி சாப்பிட வேணாம். இது வந்து ஒரு வாட்டி பண்ணி வச்சோமா, அது அப்படியே சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிடல. சூடு பண்ணி அப்படியெல்லாம் டென்ஷனே இல்லை. அடுத்த நாளைக்கும் நல்லா இருக்கும். வீட்டுல உரைக்கி ஊத்தி வச்ச நிறைய ஃப்ரெஷ் தயிர் இருந்துச்சு. ஒரு நாள் பழ தயிர், 2 நாள் பழ தயிர், அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு மோர் குழம்பு பண்ணியாச்சு. மோர் குழம்பு எல்லாருக்கும் இதுவும் நம்ம சேனல்ல நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்தி அதுல வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ், நீங்க வந்து அந்த ரவுண்ட் மிளகா இருக்குல்ல அது வேணா போட்டுக்கலாம். நான் ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் போட்டிருக்கேன். ரொம்ப எல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசா அதுலயே உப்பு போட்டுருங்க. அண்ட் மசாலா அரைக்கும் போது நல்லா பச்சை மிளகா, சீரகம், அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர், கூடியே லேசா நீங்க ஒரு சிட்டிக்கை பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் இதுலயும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ்க்கு, டெக்ஸ்டர் ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்காக குழம்புக்கு கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துப்பேன். வீட்டுல சின்ன வெங்காயம் இருந்தா அதுவும் நான் சேர்த்து அரைச்சிருவேன். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான். அவ்வளவுதான். ஸோ தாளிக்கும் போது கொஞ்சோண்டு பெருங்காயம் இதுல போட்டுட்டு இந்த மசாலா தூக்கி கொட்டிட்டு நல்லா ஒரு பெரட்டு. காய் ஏதாவது சேர்க்கிறீங்களோ அந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மசாலால தேங்காய் தான் முக்கியம். தேங்காய் சொல்ல மறந்துட்டு, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்றேன். தேங்காயோட இந்த வேற ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பச்சையாவே பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டு கொட்டி அதுக்கப்புறம் ஒரு பெரட்டு. அதுல வந்து அதே மிக்சியில வந்து நான் கர்ட், நல்லா தயிர் வந்து ஒரு அடி பிளெண்ட் பண்ணி சேர்த்துருவேன். ஸோ ரொம்ப எல்லாம் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். அந்த கன்சிஸ்டன்சியே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு திக்கா இருக்கும் குழம்பு, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ டக்குன்னு எனக்கு வண்டி சத்தம் வந்துச்சு.
ஆஹா! கேஸ் வந்துருச்சோன்னு ஓடி போய் பார்த்தேன். கேஸ் எங்க வருது? ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இது வேற ஏதோ வண்டி. சரி வந்து நம்ம சமையல கவனிப்போம்னு சொல்லி, வரும்போது வரட்டும் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கல. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு வரலனாக்கா கூட நான் ரெடி. ஸோ சம்மருக்கு பெஸ்ட் குழம்புனா மோர் குழம்பு தான். நல்லா திக் அண்ட் க்ரீமி மோர் குழம்பு ரெடி. தயிர் ஊத்துன உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிருவேன். தயிர் சூடாக விட மாட்டேன். அப்புறம் ரைஸ் வந்து ரைஸ் குக்கர்ல சூடா ரெடியா இருக்கு. ஸோ வேற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ரெடி. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பாத்திரத்துல மாத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா நம்மளோட லஞ்ச் காலையிலேயே நான் முடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பசங்களுக்கு நான் லஞ்ச் ஸ்கூல்ல சாப்பிட சொல்லிட்டேன். ஸ்நாக்ஸ் மட்டும் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே இந்த மோர் குழம்பு இது வச்சுட்டோம்னாக்கா வடை மாத்திரம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் டேக்கிங். ஏன்னா வந்து நான் 2 பேட்சா பண்ணுவேன். ஒன்னு வந்து நமக்கு லஞ்சுக்கு, அப்புறம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது சூடா போட்டு கொடுக்கலாம், அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கன்னு. ஸோ இந்த இது பாருங்களேன், அவ்ளோ எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பெட்ஷீட். அந்த ரூமே பிரைட் ஆன மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் ஒரு டார்க் கலர் பெட்ஷீட் யூஸ் பண்ணேன். பட் பெட்ஷீட்லயே அவ்ளோ அந்த ரூமோட ஃபீல் வைபே சேஞ்ச் ஆகி போச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அந்த பிரிண்டட் ஒயிட் பெட்ஷீட், மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஃபிட்டட் பெட்ஷீட் அது. சரி, இப்போ வடை ரெசிபிக்கு வருவோம். கிறிஸ்பி மசால் வடை ரெசிபி. இது வந்து லஞ்சுக்கு எனக்கு வந்து உளுந்த வடை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிடிக்கும். பட் லஞ்சோட சாப்பிடணும்னா இந்த வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈவினிங் டீயோட செம்மையா இருக்கும். சோ இந்த கடாய் பாருங்க, என்னோட இண்டக்ஷன்ல இதுவும் ஃபிட் ஆகி போச்சு. லக்கிலி என்கிட்ட இருக்கிற அத்தனை பாத்திரமும் இண்டக்ஷன் கம்பேட்டபிள். பெரிய ஒரு ரிலீஃப் எனக்கு. சோ நல்லா சனா தால் வந்து மினிமம் 4 ஹவர்ஸ் 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. ஓகே. சோ அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா வடைக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ரெட் சில்லி காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா தோலோட பூண்டு, சோம்பு, ஒரு ரொம்ப குட்டி சைஸ் சின்னமன் பட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து சின்னமன் அதாவது பட்டை, அப்புறம் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பூண்டு போடுங்க. பூண்டு வந்து ரொம்ப பவுடர் ஆனோன்னு அவசியம் இல்லை, தோலோட போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆயிட்ட அப்புறம் இதுக்கு மேல வந்து நான் வந்து இதுக்கு இஞ்சி போட மாட்டேன். இஞ்சி வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஒன்லி பூண்டு தான் போடுவேன். கொஞ்சம் நிறையவே போடுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது 2 பேட்சா. ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் மெயினா அரைச்சுக்கோங்க, மஹீனா. ஓகே, ஸ்மூதா அரைச்சுக்கோங்க. இன்னொரு லாஸ்டா போடும்போது கொஞ்சம் பருப்பு பருப்பா இருக்கட்டும். அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பினஸ் வரும். ரொம்ப மைனா அரைச்சிட்டோம்னாக்கா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் கிறிஸ்பி இருக்கு, அதுக்கப்புறம் சாகி ஆயிடும். ஸோ நல்லா டீ கடை வடை மாதிரி வேணும்னா நல்லா பருப்பு பருப்பா இருக்கும். பட் என்னன்னா நமக்கு ஷேப் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால ஷேப் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய வெங்காயம், அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ரெட் சில்லிஸ்க்கு பதிலா கிரீன் சில்லிஸ் கூட போட்டுக்கலாம். ரெட் சில்லி அவாய்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கிரீன் சில்லி தான் போட்டிருக்கேன். ஃபிளேவர் நல்லா கொடுக்கும். உப்பு போட்டுக்கோங்க. மெயின் வந்து இதுல வந்து கறி லீவ்ஸ் நிறைய நறுக்கி போடுங்க. And புதினா, கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல. இது வந்து ஹைலைட்டட் இன்கிரீடியன்ட் வந்து இதுல புதினா தான். நிறைய புதினா நறுக்கி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வடை சுடுங்க. அவ்வளவுதான். சோ சிம்பிள் அண்ட் ஈஸி. அவ்வளோ கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இது 2, 3, 4, 5 ஹவர் ஆனாக்கா கூட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். நீங்க கொஞ்சம் குண்டு குண்டா ரவுண்ட் ரவுண்டா டீ கடை மாதிரி குட்டி குட்டியா போட்டீங்கன்னாக்கா நல்லா சீக்கிரம் வேகும். குண்டு குண்டா இருக்கிறதுனால சைஸ் சின்னதா இருந்தா பெட்டர். எனக்கு அப்படி பிடிக்கும். பட் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தட்டி தட்டி ஃபிளாட்டா போடணும். இன்னைக்கு அப்படிதான் போட்டிருந்தேன். அப்பா அப்படி செய்வாங்க. அது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், லைக் அல்ட்ரா கிறிஸ்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சாய்ஸ் தான். அதே மாதிரி நீங்க வந்து ரெட் சில்லிஸ் வந்து நீங்க கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு கூட நீங்க அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்டர் வேணும்னா. சோ பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க, சூடா வடை சாப்பிட்டாங்க. அத்தர் கூட வம்பு இழுத்துட்டு இருந்தேன், ஹேர் கட் எப்படா பண்றேன்னு சொல்லி. 2 பசங்களுக்கும் ஹேர் கட் டியூ, சம்மர் வேற. சோ இவங்க ஜாலியா ஸ்கூல்ல இருந்து வந்து நல்லா டிவி என்ஜாய் பண்ணி. அண்ட் இப்ப எல்லாம் என்னன்னு தெரியல, அடிக்கடிக்கு ஐஸ்கிரீம் வேணும் பசங்களுக்கு. சோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோ எனக்கு வந்து அந்த வனிலா ஐஸ்கிரீமே பிடிக்கிறது இல்லை. எனக்கு பார்த்து அந்த வனிலா ஐஸ்கிரீம் தான் வந்து மாட்டோம். இதுவும் மேல சாக்லேட் லேயர் தான் இருந்துச்சு. ஆனா உள்ள ஃபுல் வெனிலா நான் சாப்பிடவே இல்லை. மேல இருக்கிற லேயர் மட்டும் கொஞ்சோண்டு கொறிக்கிட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. சோ அப்புறம் என்னோட வேலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ எல்லா பெட்ஷீட்ஸை வாஷ் பண்ணி, இந்த ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் எனக்கு மடைக்கவே வராது, தெரியாது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஏதோ ரவுண்ட் ரவுண்டா பண்ணி எப்படியோ மடிச்சு இத ஏற கட்டியாச்சு. ஸோ மசால் வடை ரெசிபி இதுல ஷேர் பண்ணியாச்சு. மோர் குழம்பு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இன்னொரு ஷேர் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு அந்த சாலட் ரெசிபி ஷேர் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது வந்து நீங்க ஒரு லஞ்ச் ஒரு டின்னராகவே நீங்க சாப்பிடலாம். மெயின் கோர்ஸ்க்கு நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோல வந்து நான் இன்னொரு ரெசிபி ஷேர் பண்றேன், கமீர் வாலி ரோட்டி. அதாவது கமீர்னாக்கா ஏர் பபிள்ஸ் இல்ல ஃபர்மெண்டேஷன் சொல்லலாம்.
அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். அது வந்து நீங்க நார்மலா சப்பாத்தி சாப்பிடுறவங்களுக்கு எனக்கு ஹெவியா இருக்கு, டைஜஷன் ஆக மாட்டேங்குது, இல்ல நைட்டுக்கு நான் சப்பாத்தி அவாய்ட் பண்றேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கமீர்னாக்கா அவ்ளோ. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லேசா கொஞ்சம் தயிர் 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன், அண்ட் உங்களுக்கு எவ்வளவு சப்பாத்தி வேணுமோ அவ்வளோ மட்டும் மாவு பேசிங்க. நிறைய பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவு 100% ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் தயிர், புளிச்ச தயிர் வேணாம், இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும், சாப்பிட நல்லா இருக்காது. அதுல வந்து கொஞ்சம் பால், தண்ணிக்கு பதிலா நீங்க பால்லயே நீங்க பிசைஞ்சுக்கலாம், இல்ல கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். பிசையும் போது லேசா உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சோண்டு சுகர் வந்து அந்த ப்ராசஸ ஆக்டிவேட் பண்ணும். கமீர் எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு எனக்கு தெரியல, பட் பேசிக்கலி ஃபர்மெண்டேஷன் ஓகே எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா வந்து அதை பிசைஞ்சு சாஃப்டா ஒரு டோ பிசைஞ்சு நீங்க ஒரு மினிமம் 6 hours ஒரு சூடான இடத்துல, நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி நான் அவன் உள்ள வச்சு விட்டுட்டேன். ஓகே, காலையிலேயே இது ரெடி பண்ணிட்டீங்கன்னாக்கா, இல்ல நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா காலையில சுடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் மத்தியானமா ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவன்ல வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் சுடும் போது பாருங்களேன் என்ன மாதிரி. இது வந்து ஆக்சுவலி நான் இண்டக்ஷன்ல சுடும் போது எனக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது பாத்தீங்கன்னா பெரிய தவா. ஸோ ஆன் பண்ணி ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தீர் ஆரம்பிச்சிருச்சு. பட் நீங்க யூஸ்வலா நார்மல் தவால நீங்க பண்றீங்க கேஸ்லனா அவ்வளோ டேஸ்ட். இது வந்து காத்து மாதிரி லைட்டா இருக்கும், ஒரு மாதிரி நான் குல்ச்சா ஃபிளேவர்ல இருக்கும். சோ 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 ஹெல்தி, ஃபுல் ஆஃப் குட் பாக்டீரியா அண்ட் கட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ நீங்க நார்மல் சப்பாத்திக்கு பதிலாக இது சாப்பிடுங்க. இது வந்து யூஸ்வலா இதோட பட்டர் நெய் அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஃபர்மெண்டட் ப்ராடக்ட். டேஸ்ட் உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். சாஃப்ட்னஸ் பாருங்க என்ன மாதிரி சாஃப்ட்னஸ். இது வந்து நீங்க அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்கும். உள்ள கூட பாத்தீங்கன்னா நல்ல அந்த குல்ச்சா டெக்ஸ்டர்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் சப்ஜியோட தான் நான் சர்வ் பண்ணேன். இது வந்து நீங்க கெஸ்ட்ஸுக்கே வந்து அழகா சர்வ் பண்ணலாம். பார்ட்டிக்கு வீட்டில் நம்ம விருந்து இருக்குனாக்கா இந்த நான் விட எவ்வளவோ பெட்டர், அண்ட் டேஸ்ட்ல கூட அவ்வளோ நல்லா இருக்கும். மைதா நான் விட இது சோ மச் பெட்டர். இன்னைக்கு வந்து ஒரு வெண்டைக்காய் வச்சு சிம்பிளா வெங்காயம் தக்காளி போட்டு, பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நோ கரம் மசாலா நத்திங், ஜஸ்ட் பிளேன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு பிளேன் ரெட் சில்லி பவுடர், அவ்வளவுதான் நம்மளோட சப்ஜி டன். ஸோ எந்த மசாலா ஆடம்பரம் இல்லாம சிம்பிள் பேசிக் ஹோம்லி மீல், அவ்வளோ திருப்தி, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கமீர் வாலி ரோட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் அண்ட் ஷுட் ட்ரை. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் கமீருக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு அடுத்த vlogல சொல்றேன். ஸோ வீடியோ கடைசியில ஒரு அமேசான் ஹால் பார்த்து முடிச்சிருவோம். ஏற்கனவே பார்த்த ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஹால் தான். நான் வந்து ஆக்சுவலி புடவையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சிருக்கேன், பிளவுஸ் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம பழசு பார்த்ததை அட்டாச் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சிருவோம். அது வந்து நம்ம அடுத்த vlogல பார்ப்போம். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைச்சிரும். அப்படியே உங்களை எத்தனை பேர் ஏன் மாதிரி கேஸ் இல்லாம சமையலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு டவுட் தான், யாரும் இருக்க மாட்டாங்க போல, நான் மட்டும் தான் போல. ஸோ அமேசான்ல இந்த வீடியோ நீங்க ஹால் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கால் அவுட் வீடியோ தான். கடைசியில உங்களுக்கு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு எல்லா லிங்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ இது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த குர்த்திஸ், இதுல ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. விலையெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்ல விலை, 665 கலர் ஆப்ஷன்ஸோட. அண்ட் ஃபுல் செட் பேண்ட் ஷர்ட்னு சொல்ல வந்த பேண்ட், குர்த்தி, துப்பட்டா, இது வந்து நீங்க போன vlogல பார்த்திருப்பீங்க. சேம் ஹால் தான் இப்போ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் புடவைங்க பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கூட போட்டிருந்தீங்க இது ரொம்ப நல்ல பிராண்டுன்னு சொல்லி. எனக்கு தெரியாது நிஜமாவே, எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பிராண்ட் புடவைன்னு இருக்கும் போது நான் ரொம்ப வீக், மெட்டீரியல் என்ன பிராண்டு நோ ஐடியா. பட் உண்மையிலேயே எனக்கு வந்து இதுல 2 புடவைங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து அந்த லைட் ப்ளூ பாக்குறீங்க இல்லைங்களா, லினன், செம்மையா இருக்கு. அதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ சூதிங், சோபர், பியூட்டிஃபுல், எலிகென்ட்டா இருக்கு. எல்லா கலர்ஸே நல்லா இருக்கு பேஸ்டல் ஷேட்ஸ்ல. இந்த புடவை பாருங்க. பட் லினன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் போல. ஸோ நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஹால்லையும் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். ஓகே, சாரீஸ் அண்ட் நான் ஒரு பிளவுஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாகல்புரி லினன் சாரீ வித் ஜரி பார்டர், விலை 702. எல்லா கலர்ஸே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. பிளாக்கும் இருக்கு, எல்லோ, நல்ல ஒரு ஃப்ரெஷ் கிரீன், பர்பிள், ஸ்கை ப்ளூ, ஃப்ரெஷ் எல்லோ. அண்ட் இந்த கலர் பாருங்க என்ன ரீஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆரஞ்சு எல்லாம் நான் நிறைய பேர் கட்டுறது நான் பார்த்ததே இல்லை.
ஆரஞ்சு வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க. அன்லெஸ் ஆரஞ்சு வந்து என்னோட ஃபேவரட் அந்த மாதிரி ஜனங்க தான் ஆரஞ்ச தேடி வாங்குவாங்க. பட் யூசுவலா நான் ரொம்ப ஸ்பெஷலி பட்டு புடவை ஆரஞ்சா வந்து நிறைய பேர் கட்டினது நான் பார்த்ததே இல்ல. இந்த கலர் எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு. 2 ஆரஞ்சு நான் வாங்கியிருக்க பாருங்க. இதெல்லாம் நார்மலான மெட்டீரியல் தான், ரியல் சில்க் எல்லாம் கிடையாது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கட்டிக்கலாம். பட்டு புடவை லுக்கில் இருக்கும், பட் பட்டு புடவை கிடையாது. ஆனால் ஒரு நல்ல பட்ஜெட்ல குட் வேல்யூ ஃபார் மணினாக்கா இந்த மாதிரி புடவை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் இல்லாம இதே மாதிரி ஸ்டைல் வேரியேஷன்ஸ்ல நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். இது வந்து இன்னொரு ஆரஞ்சு சாரி. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா ரியல் பட்டு கிடையாது. ஆனா பனாரசி சாஃப்ட் சில்க்னு போட்டிருக்காங்க, காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி குவாலிட்டி நல்லா இருக்கலாம், எனக்கு நிஜமாவே தெரியாது. ஸோ இது பாருங்க, இது எல்லாமே நல்லா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு ஓகே, எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. கிஃப்டிங்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனு. பட் கலர் சூப்பர்ப், கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கோல்டன் ஜரிகா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புடவை ஆப்ஷன்ஸ் இல்லாம இந்த ஜார்ஜெட் கிரெப் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அசால்ட்டா கட்டிக்கலாம். மாதிரி ஆளுக்கு கூட இது இந்த மாதிரி புடவை வந்து ஒரு பனிஷ்மெண்டா தெரியாது, கட்டுறதுக்கு வந்து ஒரு டாஸ்கா இருக்காது. ஸோ ஈஸியா கேரி பண்ணலாம். அயனிங் எல்லாம் கூட அவ்வளோ தேவையில்லை, ஈஸி மெயின்டெனன்ஸ். பனாரசி காஞ்சிபுரம் ஆர்ட் சில்க் சாரி வித் பிளவுஸ் மெட்டீரியல் விலை 599. காஞ்சிபுரம் பனாரசி சில்க் பட்டோலா சாரி வித் பிளவுஸ் பீஸ் 998 விலை. ஆரஞ்சு இல்லாமல் இதில் so many பியூட்டிஃபுல் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. காஞ்சிபுரம் சில்க் சாரி ஜக்கார்ட் பனாரசி சாரி வித் பிளவுஸ் பீஸோட விலை only 479. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் சில்க் கிடையாது. இதில் எழுதியிருக்காங்க காஞ்சிபுரம் பனாரசின்னு, பட் மெட்டீரியல் எல்லாம் சுமாரான மெட்டீரியல் தான். சில்க் மாதிரி லுக்கில் இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி குட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இது கொஞ்சம் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் தான். இன்னும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதில் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.